குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா வெஜிடபிள் புலாவ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, 2 பச்சை மிளகா அண்டு பட்டை, லவங்கம், பிரியாணிக்கு தேவையான இந்த ஸ்பைசஸ்ஸு ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதுதான் பேசிக்காக தேவை. இது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் 1 கப்பு, ஊற வச்ச கொண்டக்கடலை, வெள்ளை பட்டாணி 2 எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் மட்டும் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுடலாம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதை போட்டு கொஞ்ச நேரம் கழித்து நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் குக் பண்ணணும். நான் ஹை ஃப்ளேம் வச்சுட்டேன் தெரியாமல். வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் அடிப்பிடிக்கும். கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு அது ஒரு ஆஃப் குக் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக ஆஃப் குக் ஆகிற மாதிரி தான் நான் செய்வேன். நல்லா ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் தேங்காய் பால் சேர்க்கணும். இதுக்கு தேங்காய் பால் போட்டு தான் வெஜிடபிள் புலாவ். இதுக்கு ஆக்சுவலி 2-3 பேர் சொல்கிறாங்க. வெஜ் புலாவ் சொல்கிறாங்க, தேங்காய் பால் சாதம்னு சொல்கிறாங்க, சில பேர் இதையும் பிரிஞ்சின்னு சொல்கிறாங்க. நமக்கு எல்லாமே ஒரே சாப்பாடு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்துட்டு அரிசியும் போட்டுடலாம். அரிசி இது பார்த்திங்கன்னா நார்மல் அரிசி தான். சீரக சம்பா ரைஸோ இல்லை பாஸ்மதி ரைஸோ கிடையாது, நார்மல் வீட்டு அரிசி தான். ஸோ இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம கிச்சனில் சரியான மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு தோராயமாக ஒரு குத்து மதிப்பாக வச்சு தண்ணி வச்சிடுவேன் எப்போவுமே. ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துடலாம். உப்பு பார்த்துட்டு தண்ணி சரியான அளவு வச்சுட்டு 3 விசில் விட்டுடலாங்க. அதாவது இந்த விசில் வரத்தில் ஒரு சின்ன டிப்ஸு, விசில் ஃபாஸ்ட்டாக வந்தால் 4 விசில் இல்லாட்டி 3 விசில். இதுக்கு இடையில் ஒரு லெமன் டீ போட்டேங்க. எப்போவுமே காலையில் ஒரு லெமன் டீ நான் குடிச்சிடுவேன். ஸோ 3 விசில் வந்த உடனே இறக்கிட்டு அப்படியே விசில் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை அப்படியே நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாய்.